ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. அந்த பாக்ஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸு கூடவே சிரப் பாட்டில் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, பாக்ஸ், காட்டன் பாக்ஸ், அந்த பாக்ஸையும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த காட்டன் பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் க்ளோஸ்டாக இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் சென்டர் போர்ஷனை 3ஆக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ட்ரைட்டாக மடித்து வச்சுட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு 3 டைமண்ட் ஷேப்பில் கிடைக்குங்க போர்ஷன்ஸ். இப்போ நம்ம இந்த டைமண்ட் ஷேப்பில் கிடச்சிருக்கக்கூடிய அந்த காட்டன் பாக்ஸஸை அழகாக இந்த பாக்ஸ்குள்ளே, அதாவது டிஃபன் பாக்ஸ்குள்ளே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வச்சுருக்க அந்த போர்ஷன் வந்து மூவ் ஆகாமல் அப்படியே ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு நின்றுடுங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சையத் அலி ஃபாத்திமா, சாய் பவித்ரா, இனியவள், ஜஷ்வந்த், நந்தினி, கனகவல்லி, காந்திமதி, அன்னபூரணி, கார்த்தி, ஆறுமுகம், காவேரி, விஜயலக்ஷ்மி, முகமது, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பென்னு, பென்சிலு, ஷார்ப்னர், எரேசர் இது எல்லாத்தையுமே அழகாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 3 போர்ஷன் இருக்கிறதால நீங்கள் அழகாக தாராளமாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்குங்க. உங்களுடைய ஸ்டடி டேபிளில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பென் ஸ்டாண்ட் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உடஞ்சி போன டிஃபன் பாக்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கூட அழகாக நம்ம பென் ஸ்டாண்ட் செஞ்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரெடி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியில் ஒரு ஹோல்ஸ் வந்து டாப்பில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க்கர் வச்சு சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். கத்தியை ஹீட் பண்ணாமல் கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மூடி வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த போர்ஷன்ஸ், கார்னர் போர்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்க மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளவர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஏதாச்சும் பழைய ட்ரெஸ்ஸில் வந்து ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளவரை இந்த மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு அதுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. மேலே ஆல்ரெடி ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஷாக்ஸ்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஷாக்ஸ்லாம் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்பொழுது தேடிக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாச்சும் மடித்து வச்சுருவோம். பெரிய கிளாத் கூட இந்த ஷாக்ஸ்லாம் மடித்து வைக்கும்பொழுது மறைஞ்சு போயிடும், எங்கே இருக்குதுன்னு தெரியாது. இந்த மாதிரி தனியாக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதில் நம்ம ஹேங் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும், வேலையும் மிச்சமாகுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி மேலே கோட் கொடுத்துருப்பாங்க. குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த கோட்டை நம்ம போட மாட்டோம், அப்படியே மடித்து பத்திரமா வச்சுருப்போம். அந்த கோட்டை வந்து யூஸ் பண்ணவும் முடியாது. பட் இந்த கிளாத்தை வந்து நம்ம சூப்பராக வந்து ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு போர்ஷனை மட்டும் இப்போ நான் ரீசைக்ளிங் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் தேவையான போர்ஷனை மட்டும் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து
எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இந்த கோட்டில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே உள்ளே போகாத அளவுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு பேக்லலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்ம ஹேண்ட் பேக்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், 2 சைடு வந்து க்ளோஸ்டாக இருக்கும், 2 சைடு உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். இதில் நம்ம ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஊசி நூல் வச்சு தச்சு விட்டுடலாம். அதாவது ஒரு சைடு ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பன் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிற மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி நார்மலாக நம்ம துணி தைக்கிற மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மிஷின் இருந்துச்சு அப்படின்னா டைலர் மிஷினில் வச்சு ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தையல் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 3 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்ட் ஆகிடும். டாப்பில் வந்து இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் மட்டும் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். இப்போ நம்ம கயிறை வந்து நல்லா நாட் போட்டுட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல உங்ககிட்ட வில்க்ரோ இருந்துச்சு அப்படின்னா ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்டன், ஒரே ஒரு பட்டன் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த பட்டனை நம்ம அழகாக நான் தைக்கிற மாதிரி வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சு நீங்கள் ஒரு பட்டனை வந்து ஊசி நூல் யூஸ் பண்ணி அந்த கிளாத்தோடு சேர்த்து வச்சு தைச்சி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பட்டன் வந்து தனியாக கீழே விழாமல் அப்படியே அட்டாச் ஆகிடும். அடுத்தது இந்த பட்டனை லாக் பண்ணுறதுக்கு சின்னதாக ஹோல்ஸ் வந்து தேவைப்படும். இதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தில் சின்னதாக ஒரே ஒரு கட் வந்து போட்டு விட்டுருங்க. கட் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்ஸ் கிடச்சிரும். அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த பட்டனை நீங்கள் லாக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் பட்டனை தைச்சி முடிச்சிட்டேன். அவ்வளோதான், நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த கிளாத்தில் சின்னதாக ஒரே ஒரு கட் மட்டும் போட்டு விட்டுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பட்டனை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இதுக்குள்ளே நீங்கள் மணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேஷாக இருக்கட்டும், சில்லறையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இதை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். வெளிப்பக்கத்தில் சின்னதாக வந்து பேக்கெட் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சில்லறையெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மணியெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு இந்த பவுச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பர்ஸ் மாதிரி உங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், அழகாக பட்டனை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய கேஷை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேஷை உள்ளே வச்சதை நம்ம பட்டன் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பர்ஸ் மாதிரி இதை ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே வந்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த ஹேண்ட் பேக்கில் இருக்க மாதிரியான கிளாத் கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு தண்ணி பட்டால் கூட உள்ளே இறங்கவே இறங்காது. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்வீட் பாக்ஸை மேலே வச்சு அழகாக ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் கிஃப்ட் ராப்பர் கூட ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேங்க. இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு இது ஒரு சூப்பரான நம்ம ஹோம் டெக்கர் ஐட்டமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அழகாக இதில் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ளவர்ஸ்லாம் உள்ளே போட்டு நம்ம ஹோமை டெக்கர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம ஹோம் டெக்கர் ஐட்டம் ரெடி பண்ணியாச்சுங்க. 2 பாக்ஸ் இருந்தால் போதும், சூப்பரான ஹோம் டெக்கர் ஐட்டம் ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டுடைய மூடி எடுத்திருக்கேன். அது கூடவே கட்டப்பை ஸ்டிக் எடுத்திருக்கேன். அந்த கட்டப்பை ஸ்டிக்குடைய ஒரு முனையில் இந்த மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் மூடியில் சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா இதை வந்து மல்டி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர் பேண்ட்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏர் கிளிப்ஸ்லாம் நீங்கள் அழகாக இதில் ஹேங் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஏர் கிளிப்ஸையும் ஹேங் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி வாட்சையும் இதில் போட்டு நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிளாஸ்டிக் மூடி மட்டும் இருந்தால் போதும், நம்ம இந்த மாதிரி நிறைய பொருட்களை இந்த ஒரு ஆர்கனைசரில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஜஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன்
பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் பாஸ் சமையல் யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஐடியாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.